வணக்கம் மக்களே. இது வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சின்ன ஒரு வீட்டு தோட்டம். நாங்கள் இலங்கையில் இருக்கும்போது என்னுடைய வீட்டுக்காரர் நிறைய மரஞ்செடி கொடி நட்டு வைப்பார். எப்போ பார்த்தாலும் பச்சை பசேலுன்னு தான் இருக்கும் எங்களோட வீடு. அவர் இப்போ இங்கே வந்த பிறகும் அதே விஷயத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். இது வந்து ஒரு ஆப்பிள் மரம். இது நாங்கள் போன முறை கோடை காலத்துக்கு நட்டு வச்சது. இப்பையும் பூக்குது, நிறைய பழம் வரும். ஒரு 10 மரம் நட்டது, 10 மரமும் பட்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், அப்படியே தொடர்ச்சியாக தெரிஞ்சதெல்லாம் இவர் நட்டது தான். இப்போ வந்து இது உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூசணிக்காய், பீட்ரூட், நோக்கோல் எல்லாத்தையுமே இவர் கொஞ்சம் கொஞ்சமாக நட்டு வச்சுருக்கிறார். என்னென்னா இங்கே மண் நாங்கள் வாங்கி போட்டு இப்படி ஒரு பெட்டியாக அடித்து இதுக்கெல்லாம் வளர்க்க வேணும். என்னென்னா கீழே வச்சா வளராது. இந்த மண் எல்லாம் பதப்படுத்தின மண்ணில் நாங்கள் தான் செய்ய வேணும். ஆனால் என்ன விஷயம்னு சொல்லிச்சுன்னா, எங்களோட நாட்டில் 365 நாளுமே நாங்கள் விவசாயம் செய்யலாம். ஆனால் எங்களோட சனம் சரியான சோம்பேறி ஜனம், எதுவுமே செய்ய மாட்டாங்க. 100% சோம்பேறியாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த நாட்டில் 4 மாதம்தான் நல்ல கோடை காலத்தில் அவங்களுக்கு நேரம் கிடைக்கும். ஆனால் அதையே வந்து மக்கள் பயன்படுத்தி கொள்ளுவாங்க. தங்களோட குழந்தைகளுக்கு சின்ன ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி மரஞ்செடி கொடி நடுறதுல எவ்வளோ ஒரு பிரயோசனம் இருக்குன்னு படிப்பிச்சு விடுவாங்க தங்களோட அடுத்த தலைமுறைக்கு. ஆனால் நாங்கள் அப்படியா, எங்களோட நாட்டில் எவ்வளோ ஒரு வசதி இருந்தும் அதை நாங்கள் செய்யவே மாட்டோம். ஆனால் இந்த நாட்டு பேரண்ட்ஸ் வந்து தங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் படிப்பிச்சு விடுவாங்க. இப்படி தான் மற்ற நாட்டில் செய்வாங்க, ஆனால் எங்களோட நாட்டில் செய்ய இல்லாத. ஆனால் நீங்கள் செஞ்சு வேறுங்க. அதே நடைமுறையை தான் இப்போ எந்த வீட்டுக்காரர் எந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். இங்கே வேறுங்க, இது வெங்காயம், உருளைக்கிழங்கு, அங்கால இருக்கிறது பீட்ரூட், நோக்கோல், ஸ்ட்ராபெரி எல்லாமே இன்னும் 4 மாதத்தில் காய்க்க வலிக்கட்டும். என்ன செய்கிறது? இங்கே வந்து எல்லாமே பனி பெஞ்சு போய் மண்ணெல்லாம் வேலை செய்யாமல் இருக்கும்போது நாங்கள் மண் வாங்கி இதை மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடுத்தோடு செஞ்சு வச்சுருக்கிறோம். அதை உங்களுக்கு காட்டுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் சின்ன சின்ன வீடியோ நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். என்ன மாதிரி வளர்ந்து வராங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க. உங்களோட டைமை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.